தியாகரு. அடையே இன்னைக்கு சாந்தியாவுக்கு பிறந்த நாள், சந்தோஷமா இருக்கிறத விட்டுப்புட்டு கண்ணுல என்ன கண்ணீரு? இது ஆனந்த கண்ணீர் சகப்பி. அப்படியாங்கறே, ரொம்ப தாமதமாயிடுச்சு. கேரியர் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டீங்களா? எல்லாம் ரெடியா இருக்கு. வா. கருப்பு வந்தா நீங்க இங்கதான் இருக்கும். ஐயோ 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 என்னமோ இல்ல கருப்பு. என்னடா இதெல்லாம்? ஏதோ திங்களான்னு வந்தேன், கை தவறி விழுந்து போச்சு. உனக்கு எது வேணாலும் என்கிட்ட கேட்டு வாங்கி சாப்பிடுன்னு எத்தனை தடவை சொல்றது? இந்த திருட்டு பழக்கம் உன்னை விட்டு போகாதா? அம்மா கண்ணன் கேட்டு தாய் யோசாதா கொடுக்க மாட்டேன்னா சொன்னாங்க. அவருக்கு திருடி திங்கிறத தனி டேஸ்ட். அவர் கண்ணே, நான் கருப்பேன். அவரும் கருப்பு, நானும் கருப்பு. இல்ல சிறப்பு பாத்துக்கிட்டே இருக்கீங்க, கொஞ்சம் தொடச்சு விட கூடாதா? உனக்கு என்ன வேலைக்காரி நினைச்சியா? அம்மா பொங்கல். சரி சரி சீக்கிரமா கிளம்புங்க, எல்லாம் பசியோட காத்துட்டு இருப்பாங்க. கூட இது ஒரு வா வா. சேச்சி, இன்னைக்கு வாடிக்கைக்காரங்க கிட்ட பணம் கேட்டு வாங்கிட்டு வா. மளிகை கடைக்கு, காய்கறி கடைக்கெல்லாம் பணம் கொடுக்கணும். சரிங்கிற ஓட்டுநர முன்னாடி போவ. உன் வாய் அடைக்கணும். நாடா என்ன பணம் என்ன குணம்? பொங்கல்னா இப்படிதான் வைக்கணும். என்னத தின்னுகிட்டு நிக்கிற? கூட இறக்கு. இறக்குறவ கையெல்லாம் தொடாதவ. ஏறுங்கிற ஓட்டுங்கிற. நீ ஓட்டுற, நான் தானே ஓட்டுறேன். கருப்பு எந்த வழியா போற? நேரம் போவேன், குறுக்காலையும் போவேன், மேட்லையும் போவேன், பள்ளத்திலையும் போவேன். வழக்கம் போல. நீ காலேஜுக்கு போகணும் அவ்வளவுதானே? ஆமா வழக்கம் போல. நீ ஆட்டோ ஓட்ட கத்துக்கணும் அவ்வளவுதானே? ஆமா வழக்கம் போல. சரி, நீ முன்னாடி உட்காந்து ட்ரை பண்ண பழைக்க, நான் பின்னாடி உட்காந்து லவ் பண்ண பழைக்கிறேன். என்னவே இது? இங்கிலீஷ் வே, உனக்கு புரியாது. வேறுங்கிற ஏறவே. என்னவே எரும மாதிரி இருக்கிற? கூட இருக்கு, நான் இருக்கேன், முன்னாடி உட்காரு. உட்காருக்குள்ள இப்படி கத்துறியே. யார் கேட்டாலும் நானே குறான்னு சொல்லணும். முயற்சி பண்றேன்டா. காலையில இருந்து உனக்காக பாஸ்கெட் பால் கோர்ட் ரெடி பண்ணி வச்சிட்டு இருக்கோம். அப்படி லேட்டா வர்றீங்க? முதல்ல ஒரு ரவுண்ட் சும் பண்ணிட்டு வந்துடுறேன், அப்பதான் ஆட்டம் சுறுசுறுப்பா இருக்கும். ஐயோ என்ன சித்ரா இப்படி பண்ணிட்ட? ஐயோ கருப்பு என்ன காப்பாத்து. கார் வர ரூட்ல யார் மேல ஆட்டோவை நிறுத்தினது? ஹாய் ஹாய், இட்ஸ் நைஸ். நீச்சல் நீங்க உடம்புக்கு அது ரொம்ப நல்லது. யார பாத்திரா நான் சொன்னேன்? ராஸ்கல். ஐயோ, என் சைனீஸ் ஷூ, பேங்காக் பேண்ட், பர்மா பஜார் கோட்டு எல்லாத்தையும் இந்தியன் வாட்டர்ல நாசமாக்கிட்டீங்களே, பிளடி இந்தியன். நான் யார் தெரியுமா? யாரியா? மது. அதை விட அவங்க யார் தெரியுமா? அதோ அவங்க. தெரியுமே, அரவேக்காடு டிரைவிங். மரியாதை 500 ரூபாய். Why man? ஒய்யாவது ஐயாவது ஆட்டோ ரிப்பேர் செலவு காசு கொடுமா. 20 சாப்பாடு துட்டு காலியா? கேளுப்பா. மரியாதை பணம் கொடு. முடியாது. வாட் மேன் பண்ணுவ? அடிச்சு பல்ல கலட்டிடுவேன். ஐம் சாரி சார், என் சிஸ்டருக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். சார் உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும்? உமா நீ சுமாரு. மன்னிப்பு கேட்க வேண்டியது அவங்க. காலேஜ் கேம்பஸ்ல ஆட்டோல சோத்து மூட்டையை தூக்கிட்டு கண்டு குப்பைங்கெல்லாம் இங்க வர பெர்மிஷன் கிடையாது. அதனால நான் அதை வேணும் தேய்ச்சேன். இங்க பாரு, குப்பை குப்பைன்னு சொன்ன உன்னை குப்பை ஆக்கி விடுவேன். How dare you? நான் இங்க வந்தது பாஸ்கெட் பால் விளையாடுறதுக்கு. உன் ஃபேஸ் பார்த்தாலே தெரியுது மேன், நீ வாட் ஆட்டம் ஆடுவேன்னு. சித்ரா, அவர் ஆடாத ஆட்டமா? அவருக்கு எல்லா ஆட்டமே தெரியும். கொஞ்சம் ஆடி பாக்குறீங்களா? உனக்கு என்ன மேல தெரியும்? பிரேக் தெரியுமா? கேமரா தெரியுமா? டிஸ்கோ தெரியுமா? ட்விஸ்ட் தெரியுமா? உத தெரியுமா? அது ஒண்ணுதான் எனக்கு தெரியாது. ப்ளீஸ் ஹெல்ப் மீ. இது பாரு மேன், இட்ஸ் a deal. மேட்ச்ல நீங்க வின் பண்ணிட்டீங்கன்னா இந்த 1000 ரூபாய் உங்களுக்கு. நாங்க வின் பண்ணிட்டோம்னா நீங்களும் உங்க குப்பைங்களும் சேர்ந்து என் முன்னாடி கார் பிடிச்சிட்டு 99 தோப்பு கண்ண போடணும். ஓகே? ஓகே, 1000 ரூபாய் நமக்கு தான். கார் பிடிச்சிட்டு ரெடியா இருங்க மேன். கம் ஆன் கேர்ள்ஸ். ஐயோ பால் துணியை காணுமே. என்ன நோட்டம் மாறனா? டேய் கருப்பு, இந்த மாதிரி கூடையில 5 தடவை பந்த போட்டா 10 100 ரூபாய் நோட்டு நம்ம கையில. நான் கொடுக்க விட்டுருவேனா? நான் எதுக்காக இருக்கேன்? நம்ம மாதிரி பெரிய இடத்துல இருக்கிறவங்க தப்பு பண்ணாலும் கடைசி வரைக்கும் ஒத்துக்கவே கூடாது. இது என்னதுன்னு பாத்தியா? இதெல்லாம் ஷூ என்ன சார் இருக்கு? இதான் மூன் பூட்ஸ். மூன் பூட்ஸ்? அதாவது சந்திரமண்டலத்துல முத மனுஷன் இறங்கினான்ல,
அப்போ அவன் எம்பி குதிச்சு நடந்தான். ஏன்? ஏன்? இந்த பூட்ஸ் அவன் போட்டிருந்தான். அதனால இதே பூட்ஸை நீ உன் கால்ல மாட்டிக்கிட்டு எம்பி குதிச்சு பந்த போட்ட, அவன் தோல்வியில உன் முன்னாடி தோப்புக்கரணம் போட்டுருவான். My இப்ப பார், God! இங்க பார். என்னப்பா சங்கரு, அந்த பொண்ணு குதி குதின்னு குதிச்சு உன்னை மிதின்னு மிதிச்சிட்டு போல் இருக்கு. எம்பி குதிச்சு எப்படி அவன் இவ்வளவு உயரத்துல பறக்குறா? அதுதானே புரியல. அவங்க அம்மா வகுத்துல நீ இருக்கிறப்ப முறுக்குன்னு நினைச்சு ஸ்பிரிங் எத்திட்டாலோ அதான் இந்த குதி குதிக்க. சங்கரே, கண்டுபிடிச்சிட்டேன். அவ போட்டுக்கால போடுச்சு, அதுக்குள்ள ஏதோ இருக்கு. ஏய், இந்த பூட்ஸை போட்டு நீ ஆடக்கூடாது. ஃபவுல் கேம், அயோக்கியத்தனம். முடிஞ்சா நீ அழகித்தனம் பண்ணு மேன். பண்ணி பாப்போமா? சங்கரு, அந்த பூட்ஸ கலட்டு. 10 100 நோட்டு நம்ம கையில, இல்லாட்ட 99 தோப்புக்கிறோம். கலட்டுப்பா, போ. கலட்டு, விடாது. அப்படிதான். என்னது, பிஏ படிச்சுட்டு ஆட்டோ ரிக்ஷா ஓட்ட போறியா? ஆட்டோ ரிக்ஷா என்ன, சைக்கிள் ரிக்ஷாவை ஓட்டுவேன். கள்ளக்கடத்தல் பண்ணக்கூடாது, கருப்பு மார்க்கெட்ல கொள்ளை அடிக்க கூடாது. கைவண்டி இழுத்தாலும் பரவாயில்ல, எனக்கு தேவை ஒருவேளை கஞ்சி. என் தங்கச்சிக்கு கல்யாணம், எங்க அம்மாவோட நோய்க்கு மருந்து. அதுக்கு நீதான் உதவி செய்யணும். இவ்வளவுதானே, விடு. எடே பொடியன்களா, நான் யாருன்னு தெரியுமா? தெரியுமே, யாழ்ப்பாணத்துல இருந்து வந்த பழைய பால்கார பாலம்மா. ஓ, புதிய ரைஸ் மில் ஓனர், லேட்டஸ்ட் ஆட்டோ ரிக்ஷா அதிபர். மொத்தத்துல பழமைக்கும் புதுமைக்கும் பாலமா விளங்குற பிரபல தொழில். அண்டாசோ பாட்டாளியின் பாதுகாவலர். எல்லாம் சரிதானடா. நான் இந்த நிலைமைக்கு எப்படி வந்தனு தெரியுமா? சொன்னா தனமா தெரியும். சொல்றேன்டா. எந்த புருஷன் ஆளாக்கு பாலில் 1/2 லிட்டர் தண்ணியை கலந்து விப்பர். ஒரு நாள் ஒரு அம்மா, அடப்பாவி, அளவுக்கு மீறி பாலில தண்ணியை கலக்குற நீ கடைசியில தண்ணியில தான் மண்டைய போட போறா என்று சாபம் விட்டாங்க. என்ன விட்டாங்க? சாபம் விட்டாங்க. அதே மாதிரி எந்த புருஷனும் கடைசியில் இந்த தண்ணியில தான் மண்டைய போட்டவராக்கும். யார் அந்த புருஷன்? எந்த புருஷன் இல்ல, உண்ட புருஷன். எந்த புருஷன் செத்ததுக்கு பிறகு நான் லோட்டரி அடிச்சேனா? நோ நோ நோ, லோட்டரி சீட்டு வாங்கின நான். எவ்வளவு வாங்கின நான்? எக்கச்சக்கமா வாங்கின நான். ஓம், எந்த அதிர்ஷ்டம் ஒவ்வொரு மாநில சீட்டுக்கும் ஒவ்வொரு பரிசு விழுந்தது. அதை வச்சு எரும மாடுகளை வாங்கி அந்தந்த மாநிலத்து பேரையே அந்தந்த எரும மாடுகளுக்கு வச்சனா. பால் பெருகுனது, பணமழை பொழிஞ்சது. மாடு வாங்குறதை ஸ்டாப் பண்ணி போட்டு ஓட்டோ ரிக்ஷா வாங்கின நான். என்ன வாங்கின நான்? ஓட்டோ ரிக்ஷா வாங்கின நான். ஓம், இன்றைக்கு ஓட்டோ ரிக்ஷா வருமானம் அரிசி மில்லாக மாறி போச்சு. இதை வச்சு நானும் வாழறனா, 10 குடும்பங்களையும் வாழ வைக்கிறேன் நான். என்ன பத்தி என்ன நினைக்கிறாய் நீ? நீங்க ஒரு தர்ம தேவதை தாயே. ஓ, ஆனந்த பொடியன் புதுசு. பொடியன் தடியன், உங்கள்ட்ட ஆட்டோ ஓட்டிக்கிட்டு தானே தடியன் ஆறுமுகம். ஓ, அவன் ஏதோ ஃப்ராடு பண்ணிட்டு வெளியே அனுப்பிச்சிட்டீங்கல்ல. ஓ, அந்த வேலையை அம்மா மனசு பண்ணி இவருக்கு போட்டு கொடுக்கணும். நோ 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 நோ, புதுசு புதுசா வர்ற ஃப்ராடு பொடியனை எல்லாம் வேலைக்கு சேர்த்து கொண்ட வேண்டாம். எந்த ஓட்ட பொழப்பு ஓட்டம் கண்டு போடும். என்ன கண்டு போடும்? எருமை கண்டு போடும். பொடியா பகடி பண்றியோ? அது இல்ல மேடம், ஓட்டம் கண்டு போடும். என்ன கண்டு போட்டாலும் வேலை கொடுக்க முடியாது, ஒரு கால் ஒண்ணாது. அம்மா அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா, கொஞ்சம் மனசு வைங்கம்மா. BA வரைக்கும் படிச்சிருக்காரு. நோ வேகன்சி. அண்டினோருக்கு அன்பு காட்டும் அரிசி மில்லு தாயே. அல்லல் படுவோருக்கு ஆதரவு காட்டும் ஆட்டோ ரிக்ஷா தாயே. பாட்டாளியின் பாதுகாவலி பால்கார பாலம்பா தாயே. பொடியன் மிச்சம் பொடி வைக்குது, உன்னை எனக்கு மிச்சம் பிடிக்குது. இன்றைக்கு உப்பவே உன்னை வேலைக்கு சேர்த்து கொண்ட நான் ரொம்ப சந்தோஷம் கொண்ட நான். நல்ல தெளிவான பொடியனா இருக்கேன். வந்துடுச்சு, நாட்டிய மயில் வந்துடுச்சு, எனக்கு உயிர் வந்துடுச்சு. கங்கா, 2 நாளா நீ எங்க போயிருந்த? உன் பாட்டை கேட்க, உன் நாட்டியத்தை பார்க்க ஆசைப்பட்ட லட்சாதிபதிகள்லாம் இங்க வந்து நீ இல்லாம ஏமாந்து திரும்பி போயிட்டாங்க. நாட்டியம் பாட்டு இதுக்கெல்லாம் இனிமே என் வாழ்க்கையில இடமே இல்லை. கங்கா, திடீர்னு உனக்கு என்ன வந்துருச்சு? அன்னைக்கு ஒரு ஆள் இங்க வந்து மண்டை போட்டானே, அதுல இருந்து உன் மனசே மாறி போச்சு. இடம் மாறி தடம் மாறி போன என்னோட வாழ்க்கை இப்பதான் சரியா இருக்கு. இத்தனை வருஷமும் என் இதயத்துல மூடி கிடந்த சாம்பல் குவியல அந்த மனிதரோட கடைசி மூச்சு கலைச்சிருச்சு. அந்த சாம்பல் கடையில இருந்த ஒரு சின்ன தீப்பொறி
அவரோட சிதைக்க வச்ச நெருப்போட சேர்ந்து கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிச்சிருச்சு. அந்த நெருப்பை இனிமே யாராலையும் அணைக்க முடியாது. ஐயோ நெருப்பு, யாராவது வாங்கவே, காப்பாத்துமே. கங்கா கங்கா போயிட்டியா? கோவிந்தா கோவிந்தா. கருப்பண்ணா மறுபடியும் கோவிந்தாவோ? 3 மாசத்தில் 4 முறை கோவிந்தா வந்தால் உண்ட வேலையும் கோவிந்தாக வேண்டியதுதான். அம்மா வேலையும் கோவிந்தா கோவிந்தா. ஆட்டோ மேல ரூபாய வச்சுக்கிட்டு தூங்கிட்டு இருந்தனா காக்கா தூக்கிட்டு போச்சு. காக்கா காக்கா கதை விடுறீங்களோ நரிக்கதை? காப்பை காக்கா தூக்குதண்டால் உண்ட லைசன்ஸையும் காக்கா தூக்கும். அம்மா காக்கா வந்துச்சு, என்ன பார்த்தது ஓடி போச்சு. ஏன்னா அதுவும் கருப்பு நானும் கருப்பாச்சா, ரூபா இங்க இருக்கு. அப்படி வாடா வலிக்கு. கூத்தாடுற அம்மனுக்கு கொட்டடிக்கிற பூசாரி தாண்டா வேண்டும். கொண்டா பாக்கெட்டு மாறி போச்சு. மாறுண்டா பசங்க. இந்தாங்கம்மா, இன்னைக்கு வசூல் 147 ரூபாய். ஓ 147. வாழ்க, இப்படி அல்லவோ இருக்க வேண்டும். நீயும் இருக்கிய தண்டம். சங்கர், நான் உன்னை மனப்பூர்வமா நம்புறேன். நீ மிச்சம் நல்லா வருவே. தம்பி, நீ தங்க கம்பி. அம்மா சண்டீர் வர, சண்டீர் வர. சொல்லுப்பா, சண்டி வரா. இந்த என்ன வழக்கம் போல் கொடுக்கறத கொடுத்து போட்டும் தானே, பிறகு என்ன? 5-6 எரும மாடு வாங்கி அப்புறம் பல ஆட்டோ ரிக்ஷாக்களுக்கு சொந்தக்காரியாயி இன்னைக்கு என்னடான்னா ஒரு அரிசி ஆலைக்கே சொந்தக்காரி ஆயிட்ட நீ. உன் அந்தஸ்து உயர்ந்த மாதிரி என் மாமனும் உயர வேண்டாமா? சண்டியர் அண்ணன், ஓசையில் பணம் வாங்குவதென்றாலும் ஒரு அளவு வேண்டும். உண்ட அயோக்கிய தரத்துக்கு ஒரு முடிவே கிடையாதோ? நீங்க முடிச்சுக்கிட்டீங்கன்னா இதுக்கு ஒரு முடிவு கட்டலாம். யார் இந்த பொடிப்பைய? சண்டீரனாச்சு, நான் சொல்றேன். காலையில கண்ணு முடிச்சதும் உங்க கைரேகை பாத்தீங்களா? ஆக்கலையே, உனக்கு தெரியுமா? பாரு, இந்த கைரேகை என்ன சொல்லுதுன்னா, இன்னைக்கு சாயந்தரம் பொழுது உனக்கு சரியில்லைன்னு சொல்லுது. அதாவது இந்த நிமிஷத்துல இருந்து